අපේ නියෝජ්‍ය අමාත්‍ය වසන්ත පීරිස් සහෝදරයන්ගේ ඒ වගේම අපේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රී ආදර් බාව සහෝදරයන්ගේ අපි අපේක්ෂකයන් හිතේ කටයුතු කරන අපේ සහෝදරයන් සහෝදරවරුන් සහභාගී වෙන ආදරණීය අම්මලා තාත්තලා சகோதரවරු சகோதரයන් ඇතුළු සියලු දෙනාගෙන් අවසරයි. மேடையில் வீற்றிருக்கின்ற பிரதி அமைச்சர் வசந்த பேதிச சகோதரர் அவர்கள், அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபா சகோதரர் அவர்கள், இங்கு வீற்றிருக்கின்ற வேட்பாளர்கள், மேடையின் முன்னே அமர்ந்திருக்கின்ற இந்த வாழ் மக்கள் அனைவரையும் விழித்தவனாக අපේ මේ දුව දරුවගෙන් අවසරයි. அதே போன்று இந்த முன்னால் அமர்ந்திருக்கின்ற சின்னஞ்சிறுசுகளே, අපි හිතන්නේ පෞගේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී මේ රට සුවිශේෂී ජයග්‍රහණයක් අත්පත් කරගත්තා. கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே மிகவும் ஒரு இலாவகரமான வெற்றியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். මීට පෙර අපේ මැතිවරණවලදී දකුණ වෙනමත් නැගෙනහිර වෙනමත් උතුර වෙනමත් තමයි කටයුතු කරන්නේ. இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்களிலே தெற்கு ஒரு பக்கமும் கிழக்கு ஒரு பக்கமும் மேற்கு ஒரு பக்கமாகத்தான் இருந்தது. අපේ රටේ ඡන්ද වලින් උණු දේ තමයි ජනතාව බෙදන එක. எங்களது நாட்டிலே இடம்பெற்ற வாக்குகளிலே இடம்பெற்றது என்னவென்றால் எங்களது மக்களை பிரிப்பதாக இருந்தது. දකුණේ ඡන්ද ගන්න නැගෙනහිර උතුර ජනතාවට විරුද්ධව මත හදනවා. தெற்கிலே வாக்குகளை பெறுவதற்காக வடக்கிலே கிழக்கிலே வாழுகின்ற மக்களுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்படும். නැගෙනහිර ඡන්ද ගන්න දකුණට එරෙහිව කෑ ගහනවා. கிழக்கிலே வாக்குகளை பெறுவதற்காக தெற்குக்கு எதிராக சத்தம் போடுவார்கள். උතුරේ ඡන්ද ගන්න දකුණට විරුද්ධව කෑ ගහනවා. வடக்கிலே வாக்குகளை பெறுவதற்காக தெற்குக்கு எதிராக சத்தம் போடுவார்கள். හැම ඡන්දයකදීම ජනතාව බෙදුවා. எல்லா தேர்தல்களிலும் மக்களை பிரித்தார்கள். දකුණේ ජනතාව සිංහල නායකයෙ තෝරන්න, தெற்கிலே உள்ள மக்கள் சிங்கள மக்களை தெரிவு செய்வதற்கும், නැගෙනහිර ජනතාව මුස්ලිම් පක්ෂ තෝරන්න, கிழக்கிலே வாழுகின்ற மக்கள் முஸ்லிம் தலைவர்களை தெரிவு செய்வதற்கும், උතුරේ ජනතාව දෙමළ පක්ෂ තෝරන්න, வடக்கிலே வாழுகின்ற மக்கள் தமிழ் தலைவர்களை தெரிவு செய்வதற்கும் මේ විදියට රට බෙදලා තිබුණා. இவ்வாறு நாடு பிரிக்கப்பட்டிருந்தது. හැබැයි පෞගේ මහමැතිවරණදී මොකද්ද සිද්ධ වුනේ? ஆனால் கடந்த பொது தேர்தலிலே என்ன நடைபெற்றது? උතුරත් வடக்கும் දකුණත් தெற்கும் නැගෙනහිරත් கிழக்கும் ඔක්කොම එකතු වෙලා எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து එක දේශපාලන ව්‍යාපාරයක් ජයග්‍රහණය කරා. ඒ ජාතික ජනබලවේගය ஒரு அரசியல் செயற்பாட்டை வெற்றி பெறச் செய்தார்கள். அது தேசிய மக்கள் சக்தியாகும். කවදාවත් එහෙම දේශපාලනයක් තිබ්බද? எப்போதாவது இப்படி அரசியல் இருந்திருக்கிறதா? බෙදුණු දේශපාලනයක් තිබ්බේ. பிரிந்த அரசியல் தான் இருந்தது. පෞගේ මහමැතිවරණ පස්සේ බෙදීම ඉවරයි. கடந்த பொது தேர்தலின் பின்னர் பிரிவு என்பது இல்லாமல் போய்விட்டது. මේ සමන්තුරේ ජනතාව இந்த சம்மாந்துறை மக்கள் විශාල ජයග්‍රහණයක් ගෙනත් දුන්නා ජාතික ජනබලවේගයේ ජයග්‍රහණය කරන්න. மிக பாரிய வெற்றியை இந்த சம்மாந்துறை மக்கள் கொண்டு வந்தார்கள் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றிக்காக. ඒ පිළිබඳ අපි තමුන්වහන්සේලාට ස්තුතිවන්ත වෙනවා. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். දැන් ආයේ இப்பொழுது மீண்டும் පරාජිත දේශපාලන ව්‍යාපාර தோற்றுப்போன அரசியல் செயற்பாடுகள் නැවත ජාතිවාදී කතා කියන්න පටන් අරගෙන තියෙනවා. மீண்டும் இனவாத அரசியலை பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கின்றார்கள். අපි බලමු මේ අපේ ආණ්ඩුව අරගෙන පෞගේ කාලේ මොකද්ද සිද්ධ වුනේ? நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஆட்சியை எடுத்து என்ன செய்தோம் என்று. අපි කිසිසේත්ම ජාතිවාදයට ඉඩ නොදෙන දේශපාලන ව්‍යාපාරය. நாங்கள் எந்த வகையிலும் இனவாதத்திற்கு இடம் கொடாத அரசியல் நிகழ்ச்சியாகும். අපි 103ට වැටෙනකොටත් நாங்கள் 103ஆக விழுந்த போதும் මේ රටේ ජාතිවාදයට විරුද්ධව කටයුතු කරපු දේශපාලන ව්‍යාපාරය. இந்த நாட்டிலே இனவாதத்துக்கு எதிராக செயற்பட்ட அரசியல் சக்தியாக இருந்தோம். ඉස්සර අපේ රටේ සිද්ධ වුනේ මොකද්ද? எங்களது நாட்டிலே முன்னர் என்ன நடைபெற்றது? දිගන ගැටුම් ඇති වෙනවා. திகனையிலே அங்கே போராட்டம் ஏற்பட்டது. අලුත්ගම ගැටුම් ඇති වෙනවා. அழுத்கமையிலே தாக்குதல் ஏற்பட்டது. මාවනැල්ලේ බුදු පිළිම වලට පහර දෙනවා. மாவனிலே புத்தர் சிலையில் தாக்கப்பட்டது. අකුරණ කෝවිලට පහර දෙනවා. පල්ලියට පහර දෙනවා. அக்குரலில் இருந்த பள்ளிகளுக்கு தாக்கு நடத்தப்பட்டது. සිද්ධ වුනේ නැද්ද? நடக்கலையா? ආයේ අපේ රටේ එවැනි ගැටුම් තියෙනවද? மீண்டும் எங்களது நாட்டில் அவ்வாறு ஏதாவது பிணக்கள் இருக்கிறதா? ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව අරගෙන ඒ සියලු ගැටුම් නතර කරලා තියෙනවා. ගැටුම් ඇති වෙන්න අපි ඉඩ දෙන්නෙත් නැහැ. தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தை பெற்று இந்த இவ்வாறான சகலவிதமான பிணக்குகளையும் இல்லாமல் ஆக்கியிருக்கின்றோம். ஒருபோது இதற்கு நாங்கள் மீண்டும் வழிவகுக்க மாட்டோம். අපිට ඕන ගහ ගන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை
சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற நாடல்ல. අපිට ඕන බෙදෙන්න රටක් නෙවෙයි. எங்களுக்கு தேவை பிரிந்து செல்லுகின்ற நாடல்ல. අපිට ඕන එකතු වෙන්න රටක්. எங்களுக்கு தேவை ஒன்று சேர்ந்த நாடு. මේ අපේ දරුවන්ට இந்த இங்க இருக்கின்ற பிள்ளைகளுக்கு අපි හොඳ අනාගතයක් හදන්න ඕන. நல்ல ஒரு எதிர்காலத்தை நாங்கள் எதிர்பார்க்க මේ வேண்டும். දරුවෝ අපි දිහා බලාගෙන ඉන්නවා. இந்த பிள்ளைகள் எங்களை பார்த்து අපේ கொண்டிருக்கிறார்கள். අම්මලා තාත්තලා මොන වගේ තීන්දුවක් ගනිද මේ දරුවෝ වෙනුවෙන්? எங்களுடைய தாய் தந்தையர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் இந்த பிள்ளைகளுக்காக என்று. නැවත ජාතිවාදය උස්සන්න කරන තීන්දුවක් ගන්නවද? மீண்டும் இனவாதம் தலைதூக்குகின்ற முடிவை நாங்கள் எடுப்பதா? නෑ. இல்லை. දැන් අපි ජාතිය සමගිය කරන තීන්දුව ගන්න ඕන. நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களது தேசியத்தை ஒற்றுமையாக்குகின்ற முடிவு எடுக்க வேண்டும். මන් දන්නවා තමුන්නාන්සේගේ WhatsApp group වල எனக்கு தெரிந்த வகையில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகள் இல்ல, විවිධ සෝෂල් මීඩියා වල அதே போன்று பல்வேறுபட்ட சமூக ஊடகங்களிலே ජාතික ජනබලවේගය පිළිබඳ වැරදි අදහසක් හදන්න උත්සාහ කරනවා. தேசிய மக்கள் சக்தி தொடர்பாக பிழையான கருத்துக்களை முன்வைக்க முற்படுகிறார்கள். බලන්න කලින් දැම්මේ කවුද කියලා බලන්න. அதை இங்க பார்ப்பதற்கு முன்னால் யார் அதனை போட்டது என்று பாருங்கள். කියවන්න කලින් දැම්මේ කවුද? வாசிக்கிறதுக்கு முதல் அதை போட்டது யார் என்று பாருங்க. අනිවාර්යෙන් පිටිපස්සෙන් ගහක් තියෙනවා. அதுக்கு பின்னால் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பின்னால் ஒரு மரம் இருக்கும் නැද්ද? இல்லையா? அப்படி ඒක නේද? அப்படித்தானே? එහෙම වෙලා තියෙනවා. அப்படித்தான் நடந்திருக்கு. ඇයි ආයේ ජාතිවාදය ඕන වෙලා තියෙනවා. ஏனென்றால் அவர்களுக்கு மீண்டும் இனவாதம் தேவைப்படுகின்றது. දැන් මේ අම්පාර දිස්ත්‍රික්කය இந்த அம்பாறை மாவட்டத்திலே ජාතික ජනබලවේගය අපි ජයග්‍රහණය කරා. தேசிய மக்கள் சக்தியாக நாங்கள் வெற்றி பெற்றோம். මේ සමන්තුරේ ආසනය இந்த சம்மாந்தரை தொகுதியானது අපි ජයග්‍රහණය කරා. நாங்கள் வெற்றி பெற்றோம். හැබැයි මොකද සිද්ධ වුනේ? ஆனால் என்ன நடந்தது? මනාපෝලින් උඩින්ම ආවේ සිංහල മന്ത്രിවරු 4 දෙනා. விருப்பு வாக்கள் மூலமாக மேலே வந்தது யார் என்றால் சிங்கள உறுப்பினர்கள் 4 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். එහෙම නේද? அப்படித்தானே? මුස්ලිම් മന്ത്രിවරේ තේරුනේ නෑ. முஸ்லிம் ஒரு உறுப்பினரும் தெரிவு செய்யப்படவில்லை. අපි මොකද්ද කරේ? நாங்கள் என்ன செய்தோம்? අපේ පක්ෂේ තීන්දුවක් අරගෙන තිබුණා. எங்களது கட்சியிலே ஒரு முடிவெடுத்திருந்தோம். ඡන්දෙ ඉල්ලලා தேர்தல் கேட்டு ජයග්‍රහණය කරන්න නැති අය வெற்றி பெற முடியாதவர்களுக்கு ජාතික ලැයිස්තුවෙන් පාර්ලිමේන්තුවට ගේන්නේ නැහැ කියලා. தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்றத்துக்கு கொண்டு வருவதில்லை என்று முடிவெடுத்திருந்தோம். ඒත් අපි බැලුවා අම්පාරේ මොකද උනේ? ஆனால் நாங்கள் பார்த்தோம் அம்பாறையில் நடந்தது என்று. අපේ മന്ത്രിවරු ඔක්කොම සිංහල ඇවිල්ලා. எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பார்க்கின்ற பொழுது எல்லோரும் சிங்களா இருந்தார்கள். මුස්ලිම් ජනතාව අපිට ඡන්ද දීලා. முஸ்லிம் மக்கள் எங்களுக்கு வாக்களித்தார்கள். හැබැයි മന്ത്രിවරේ තේරලා නැහැ. ஆனால் அவர்களுக்கு என்ற உறுப்பினர் தெரிவாகவில்லை. පක්ෂ තීන්දුව වෙනස් කරා. கட்சியானது முடிவை மாற்றியது. වෙනස් කරලා ආදම් බාව සහෝදරයා ජාතික ලැයිස්තුවෙන් පාර්ලිමේන්තුවට ගත්තා. நாங்கள் அந்த முடிவை පාර්ලිමේන්තු ව්‍යවස්ථා සභාවට නදගත් ආයතනයක්. சாதாரணமாக பாராளுமன்றத்தில் இருக்கிற அரசியல் பேரவையின் பேரவை என்பது மிக முக்கியமான ஒரு பதவியாக இருக்கிறது. ඒකෙන් තමයි අගමැති තුමාට අවසර දෙන්නේ. அந்த சபையின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் இருக்கின்ற பிரதமர் நீதியரசருக்கும் அனுமதி வழங்கப்படும். ඒකතුමා තෝරන්නේ. அதே போன்று சட்டம் அதிபருக்கும் தெரிவு செய்யப்படுவது, ඒකතුමා තෝරන්නේ. போலீஸ் மாதிபர் தெரிவு செய்யப்படுவது, විගණනාධිපතිතුමා තෝරන්නේ. கணக்காய்வாளர் தெரிவு செய்யப்படுவது, වැදගත් ආයතනය. இவ்வாறு மிக முக்கியமான ஒரு நிறுவனம். සාමාන්‍ය ව්‍යවස්ථා සභාවට சாதாரணமாக அரசியலமைப்பு பேரவை குழுவுக்கு ජ්‍යෙෂ්ඨ පාර්ලිමේන්තු අධ්‍යක්ෂක කියන අය තමයි පත් වෙන්නේ. சிரேஷ்ட பாராளுமன்ற அங்கத்தவர்களை தான் தெரிவு செய்வார்கள். අපි පත් කරා අපේ മന്ത്രിවරු කීප දෙනෙක්. நாங்கள் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்களை நியமித்தோம். අපි බලාගෙන ඉන්න විපක්ෂේ හකීම් මහත්තයා හරි රිෂාඩ් බදුද්දීන් හරි මුස්ලිම් නායකයෙක් පත් කරයි කියලා. நாங்கள் பார்த்துக் கொண்டிருந்தோம் எதிர்கட்சிகளின் சார்பாக ரவுஹி ஐயா அவர்களையோ அல்லது ரிஷாட் ஐயா அவர்களோ உள்ளே வருவார் என்று பார்த்துக் கொண்டிருந்தோம். හැබැයි ඒගොල්ලෝ පත් කරේ නැහැ. ஆனால் அவர்களை நியமிக்கவில்லை. අපි මොකද කරේ? நாங்கள் என்ன செய்தோம்? අලුත් මන්ත්‍රීවරයෙක් වුණා. புதிய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் ඒ ව්‍යවස්ථා සභාවට அந்த அரசியலமைப்பு சபைக்கு මුස්ලිම් ජනතාවගේ නියෝජනයක් ඕන නිසා முஸ்லிம் மக்களின் பிரதிநிதித்துவம் தேவை என்றபடியால் ආදම් බාව සහෝදරයා ව්‍යවස්ථා සභාවේ සමාජිකයෙක් කරා. தோழர் ஆதம்பா அவர்களை அரசியலமைப்பு பேரவைக்கு நாங்கள் நியமித்தோம். නම ගියපු මුස්ලිම් නායකයෝ හිටියේ විපක්ෂේ. பேர் போன அரசியல்வாதிகள் இருந்தது எதிர்கட்சியிலே. ඒගොල්ලෝ පත් කරේ නැහැ. அவர்கள் யாரையும் நியமிக்கவில்லை. අපි එහෙමයි අයිතිවාසිකම් ආරක්ෂා කරන්නේ. நாங்கள் இவ்வாறுதான் உரிமைகளை பாதுகாக்கின்றோம். ඊට පස්සේ සාකච්ඡාවක් යනවා
මෑතකදී මුස්ලිම් තරුණයෙක් අත්අඩංගුවට ගැනීම මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගෙන කරලද අපරාධයක් කියලා அதே කියනවා. போன்று இப்பொழுதும் ஒரு கதை உலாவிச் செல்லுகின்றது. முஸ்லிம் இளைஞனை கைப்பற்றியது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு தாக்குதலாக. ඒක තමයි පහුගිය දවස්වල වැඩිපුරම ගෲප් වල ගියේ නැද්ද? இதுதான் கடந்த பல நாட்களாக குரூப்புகள்ல நிறைய போனது. அப்படித்தானே? இதானே போனது. මං කියන්න සිද්ධ වෙච්ච දේ. நான் என்ன நடைபெற்றது என்று சொல்லுகின்றேன். තමුන්නාසලා දන්නවා පාස්කු පහාරය ගැන අපිට අමීරි අත්දැකීම් තියෙනවා. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய ஈஸ்டர் தாக்குதல் சம்பந்தமாக எங்களுக்கு கசப்பான அனுபவம் இருக்கின்றது. පාස්කු පහාර පල්ලිවල සිද්ධ වුණා, හෝටල් වල සිද්ධ වුණා. ஈஸ்டர் தாக்குதலானது தேவாலயங்கள் நடைபெற்றது, அதே போன்று ஹோட்டல்கள் நடைபெற்றது. විශාල පිරිසක් මිය ගියා. இதன் காரணமாக மிக அதிகமான எண்ணிக்கையிலான மக்கள் இறந்தார்கள். හැබැයි විශාලම පීඩාවට පත් වුණේ කවුද? ஆனால் இதன் மூலமாக மிகவும் கஷ்டத்துக்கு உட்பட்டப்பட்டது யார்? මුස්ලිම් ජනතාවෙහි පීඩාවට පත් වුණා. முஸ்லிம் மக்கள் தான் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டார்கள். මුළු සමාජෙම ඔවුන් කෙරෙන් සැකයෙන් බලන්න පටන් ගත්තා. முழு சமூகமும் அவர்கள் மீது சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள். තමුන්නාසලට මුහුණ දෙන්න බැරි තත්ත්වයක් ඇති වුණා. உங்களுக்கு இதற்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலை காணப்பட்டது. විශාල ලෙස අපහසුතාවයට පත් වුණා. மிக பாரிய அளவிலே இதற்காக நீங்கள் முகம் கொடுத்தீர்கள். ප්‍රහාරයෙන් මිය ගියපු අය වගේම, தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு ප්‍රහාරයෙන් තුවාල ලැබපු අය වගේම, அதே போன்று காயமடைந்தவர்கள் போன்று සමාජයේම කම්පනයක් ඇති වුණා වගේම சமூகத்திலே ஒரு ஒரு குற்றமாக இருந்தாலும் கூட මුස්ලිම් ජනතාවටත් කම්පනයක් ඇති වුණා. முஸ்லிம் மக்களுக்கும் கவலை ஏற்பட்டது. ඒ ප්‍රහාරය අනුමත කරනවද? இந்த தாக்குதலை யாராவது அனுமதிக்கிறீர்களா? කවුරුවත් யாராவது? නෑ. මුස්ලිම් ජනතාව එක තමන්ට කරපු අපහාසයක් ලෙස සලකන්නේ. முஸ்லிம் மக்கள் தங்களுக்கு செய்யப்பட்ட இழிவாக கருதுகிறார்கள். හැබැයි මොකද්ද ඊට පස්සේ කිව්වේ? ஆனால் அதற்கு பின்னர் என்ன சொன்னார்கள்? මේ වගේ කල්ලියක් ඉන්න බව இவ்வாறான குழு இருப்பதாக සමන්තුරේ පොලිසියට කිව්වා. சம்மாந்திரை போலீசுக்கு அறிவித்ததாக சொன்னார்கள். කලින් ගැටුම් ඇති වෙලා තියෙනවා කිව්වා. இவ்வாறான ஏற்கனவே தாக்குதல் நடைபெற்றதாக හැබැයි குறிப்பிட்டார்கள். කවුරුවත් ආණ්ඩුව ක්‍රියාමාර්ග ගත්තේ නැහැ කිව්වා. இருந்தாலும் யாரும் இதற்காக அரசாங்கத்தின் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ඒ கூறினார்கள். සමස්ත මුස්ලිම් සමාජය නෙවෙයි කිව්වා. இந்த முழு முஸ்லிம் சமூகம் அல்ல என்று குறிப்பிட்டார்கள். අන්තවාදී කණ්ඩායමක් කිව්වා. இதற்கான ஒரு போராட்ட குழுதான் என்று குறிப்பிட்டார்கள். එහෙම කිව්වේ නැද්ද? அப்படி சொல்லலையா? මුස්ලිම් ජනතාව කියලා පොලිසියට පැමිණිලි දැම්මේ නැද්ද? முஸ்லிம் மக்களுக்கு எதிராக போலீஸ்ல முறைப்பாடு போடலையா? හැබැයි සිද්ධිය සිද්ධ වුණා. ஆனால் நிகழ்வு நடைபெற்றது. සිද්ධ වුණාට පස්සේ තමුන්නාසලා අපහසුතාවයට පත් වුණා. நடைபெற்றதன் பின்னர் நீங்கள் தான் அதன் மூலமாக ඒ නිසා අපේ ආණ්ඩුවේ වගකීම තමයි ஆகையினால் எங்கள் அரசாங்கத்தின் பொறுப்பு தான் යලි එවැනි සිදුවීමක් ඇතිවීම වැළැක්වීම ආණ්ඩුවක වගකීම. இவ்வாறான ஒரு நிகழ்வு மீண்டும் ஒரு முறை ஏற்படாத பார்த்துக் கொள்வது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கிறது. වළක්වන්න ඕනේ නැද්ද? நிப்பாட்ட தேவையில்லையா? நாங்க වළක්වන්න ඕන. நிறுத்த வேண்டும். අපි බලේ ඇවිල්ලා ටික දවසකින් එහෙම සිදුවීමක් අපිට වාර්තා වුණා. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடு சில நாட்களில் எங்களுக்கு இவ்வாறான அறிக்கை கிடைத்தது. ඒ තමයි අරුගම්බ ප්‍රදේශයේ සංචාරකයන් ඉලක්ක කරගෙන ප්‍රහාරයක් දියත් වෙන්න තිබෙන බව. அதுதான் அருகாமை பிரதேசத்தில் இருக்கின்ற சுற்றுலா பயணிகளை இலக்காக கொண்டு அவர்களுக்கு எதிராக தாக்குதலை மேற்கொள்வதாக. ආණ්ඩුවේ වගකීම මොකද්ද? அரசாங்கத்தின் பொறுப்பு என்ன? එවැනි ප්‍රහාරයක් වළක්වන එක. இவ்வாறான தாக்குதலை நிறுத்துவதாகும். අපි පරීක්ෂණ දියත් කරන්න පටන් ගත්තා. நாங்கள் இதற்கான விமர்சனங்களை ஆரம்பித்தோம். ඒ ප්‍රදේශයේ වෙලා ඡායාරූප ගත්තු. அந்த பிரதேசத்தில் சென்று போட்டோ எடுத்த, තවත් කොළඹ ප්‍රදේශයේ ඡායාරූප ගත්තු. அதே போன்று கொழும்பிலே போட்டோக்கள் எடுத்த තරුණයෙක් අත්අඩංගුවට ගත්තා. இளைஞரை கைது செய்தோம். ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, විදේශීයදී ප්‍රහාරයන් ගැන සැකසහිත අත්අඩංගුවට ගත්තු කෙනෙක් එක්ක வெளிநாட்டிலே இவ்வாறான ஒருவரை நாங்கள் கைது செய்து சந்தேகத்துக்கு கைது ඒ செய்து තරුණයන් ගනුදෙනු කරලා තිබුණා. இந்த இளைஞரும் அவரோட தொடர்புகளை දෙමළ ஏற்படுத்தியிருந்தார். තරුණයෙක් හිටියා. தமிழ் இளைஞரும் இருந்தார், මුස්ලිම් තරුණයෙක් හිටියා. முஸ்லிம் இளைஞரும் இருந்தார். අපි අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் அவர்களை கைது செய்தோம். ගත්තු එක හරිද වැරදිද? நாங்கள் கைது செய்து பிழையா சரியா? ඒක ජාතිවාදී ප්‍රශ්නයක්ද? இது இனவாத பிரச்சனையா? නෑ රටේ ආරක්ෂාව පිළිබඳ ප්‍රශ්නයක්. இது நாட்டினை பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை. අපි යන්නේ ප්‍රහාරය වළක්වන්න කටයුතු කරා. ஆகையினால் நாங்கள் இந்த தாக்குதலை நிறுத்துவதற்கான நடவடிக்கை எடுத்தோம். හරි මුස්ලිම් තරුණයන් සම්බන්ධ වෙලා එහෙම ප්‍රහාරයක් සිදු වුණා නම් හානිය කාටද? முஸ்லிம் இளைஞர் சம்பந்தப்பட்ட இந்த தாக்குதல் நடந்தால் இதன் மூலமாக இழப்பு யாருக்கு? මුස්ලිම් ජනතාවටත් විශාල හානියක් සිද්ධ වෙනවා. முஸ்லிம் மக்களுக்கும் ஒரு பாரிய பாதிப்பு ஏற்படும். වළක්වන්න පියවර ගන්න ඕනේ නැද්ද? இதனை தடுப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லையா? ඒ මුස්ලිම් නිසාද? அது முஸ்லிமா ඒ இருந்தபடியாலா? දෙමළ නිසාද? தமிழாக இருந்தபடியாலா? ඒ සිංහල නිසාද? சிங்களமாக இருந்தபடியாலா? නෑ. இல்லை, නීතිය නිසා சட்டம் என்ற அடிப்படையிலே කරන්න ඕනේ නැද්ද? செய்ய தேவையில்லையா? அப்படி අන්න ඒ වගේම இதே போன்றுதான் කොළඹ ප්‍රධාන සුපර් මාකට් එකක கொழும்பு பிரதம ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்றிலே තරුණයෙක් ගිහිල්ලා ஒரு இளைஞர் சென்று හොරෙන් ස්ටිකර් වගේක් කලවනවා. அவர் களவாக சென்று ஸ்டிக்கர்களை ஒட்டி இருக்கிறார். අපි ඔහු අත්අඩංගුවට ගන්නවා. நாங்கள் அவரை கைது செய்தோம். පරීක්ෂණ පවත්වනවා. அதற்காக நாங்கள் விசாரணைகளை අපි මේ மேற்கொள்கிறோம். රටේ පුරවැසියන්ට
நாங்கள் இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு තමන්ගේ අයිතිවාසිකම වෙනුවෙන් පෝස්ටර් ගහන්න, அவர்களுடைய உரிமைக்காக போஸ்டர் அடிப்பதற்கு, තමන්ගේ අයිතිවාසිකම වෙනුවෙන් උද්ඝෝෂණය කරන්න தங்களுடைய உரிமைகளுக்காக போராட்டம் ஆரோக்கியம் நடத்துவதற்காக අයිතියක් තියෙනවා. அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. මම දන්නවා ඊශ්‍රායල ප්‍රහාර වලට විරුද්ධව நான் எனக்கு தெரியும் இதுக்கு இந்த தாக்குதலுக்கு முன்பதாக ඇමරිකන් තානාපති කාර්යාලය ඉස්සරහ උද්ඝෝෂණ කරනවා. அமெரிக்க தூதரகத்துக்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். අයිතියක් තියෙනවා. அதற்கான உரிமை இருக்கின்றது. උද්ඝෝෂණ කරන අය අපි දකිනවා. ஆர்ப்பாட்டம் செய்பவர்களை நாங்கள் காண்கிறோம். කවුද කියලා දන්නවා. யார் என்று தெரியும். ප්‍රජාතන්ත්‍රවාදී අයිතිය. இது ஜனநாயக ரீதியான உரிமை. හැබැයි හොරෙන් ගිහිල්ලා, ஆனால் களவாக சென்று සැඟවිලා ගිහිල්ලා ஒளித்துக் கொண்டு சென்று සුපර් මාකට් එකේ ස්ටිකර් එකක් අලවනවා නම් சூப்பர் மார்க்கெட்டில் சென்று ஸ்டிக்கர் ஒட்டுவதாக இருந்தால் එතන යම් සැකයක් තියෙනවා. அந்த இடத்திலே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கின்றது. එම සැකයක් නැද්ද? அப்படி ஒரு சந்தேகம் இல்லையா? සැකයක් තියෙනවා. சந்தேகம் இருக்கிறது. අපි ඔය අත්අඩංගුවට ගත්තා. நாங்கள் கைது செய்தோம் அவரை. අරින් පරීක්ෂණ කරා. அதன் பிறகு அதற்கான விசாரணைகள் ඔවුන් நடைபெறுகின்றன. කවර සංවිධානත්ක සබත්තා තියෙනවද කියලා බැලුවා. அவர் எந்த எந்த அமைப்புகளோடு தொடர்பு இருக்கின்றது நாங்கள் பார்த்தோம். ඔව් සංවිධානත්ක සම්බන්ධතාවයක් නැහැ. அவர் அமைப்புகளோடு தொடர்பில்லை அவருக்கு. හැබැයි අද මොකද වෙලා තියෙන්නේ? ஆனால் என்ன நடந்திருக்கிறது என்று විශාල දේවල් YouTube එකේ மிக அதிகமான அளவிலே யூடியூபிலே සමාජ ජාලවල සංචරණය වෙනවා. சமூக ஊடகங்களிலே இது பறந்து செல்கின்றது. ඒව දිහා බලලා ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. இவைகளை பார்த்து சுயமான பல்வேறுபட்ட முடிவுகள் அங்கு எடுக்கப்படுகின்றன. කවුරුවත් කියලා නෙවෙයි. யாரும் சொல்லி இல்ல, කවුරුවත් එක්ක එකතු වෙලා නෙවෙයි. யாரோடு சேர்ந்தும் அல்ல, තමන්ම தானாக අර වීඩියෝ දිහා බලලා, அந்த வீடியோக்களை பார்த்து, අර සමාජ ජාලවල තියෙනවා බලලා, அந்த சமூக ஊடகங்கள் இருப்பதை பார்த்து තමන්ම කේන්තියක් උපයාගෙන தானே அதுக்கான கோபத்தை உருவாக்கி கொண்டு තමන් මේකෙන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙනවා. தானே இதன் மூலமாக ஒரு அபிப்பிராயம் ஏற்படுத்திக் கொள்கிறது. අන්න ඒ තරුණයා එහෙම තරුණෙක්. அவர் இவ்வாறான இளைஞர் தான் அந்த இளைஞராக இருக்கின்றார். ඔවුන් ස්වයන් අභිප්‍රේරණයට ලක් වෙලා තියෙනවා. அவர் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை கொண்ட ஒரு இளைஞராக இருக்கின்றார். පරීක්ෂණ පැවැත්තුවා. இதற்காக விசாரணை நடைபெற்றது. ඒ දෙමව්පියන්ට අපි පෙන්නුවා. இந்த அவர் பெற்றோருக்கு நாங்கள் காட்டினோம். දෙමව්පිය ඇවිල්ලා பெற்றோர்கள் வந்து ආණ්ඩුවට ස්තුති කරා. அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தார்கள். දරුවා බේරලා දුන්නට. அந்த பிள்ளையை காப்பாற்றி கொடுத்ததற்காக. නැත්තම් වෙන විනාශකින් ඒ දරුවා ගමන් කරන්නේ. அவ்வாறு இல்லாவிட்டால் அந்த பிள்ளையானது ஒரு அழிவு பாதைக்கு செல்லும். ඉතින් මේ ප්‍රශ්න කරන එක වැරදිද? இவ்வாறானவற்றை நாங்கள் கேள்வி கேட்பது பிள்ளையா? අපි දැන් ප්‍රශ්න කරලා ඉවලා නිදහස් කරා. நாங்கள் அவரை கேள்வி கேட்டு இப்பொழுது நாங்கள் அவரை விடுவித்திருக்கிறோம். හැබැයි නිදහස් කරලා තියෙන්නේ ஆனால் விடுவித்திருப்பது එයා ගාව විපරම් කරන්න ඉඩ තියාගෙන. அவரை தொடர்பான விவரங்களை எடுப்பதற்காக. එහෙම සිදුවීමක් සිද්ධ වුණොත් මොකද රටට වෙන්නේ? இவ்வாறான நிகழ்வு ஏற்பட்டால் நாட்டுக்கு என்ன நடக்கும்? ඒ නිසා මුස්ලිම් ජනතාව ඉලක්ක කරගත්තු දෙයක්ද? ஆகையினால் இது முஸ்லிம் மக்களுக்கு எதிராக இலக்கு வைக்கப்பட்டதா? අපේ රටේ නැවත இந்த நாட்டிலே மீண்டும் පාස්කු වගේ ප්‍රහාරයන් සිදු නොවිය යුතුයි. இவ்வாறான ஈஸ்டர் போன்ற தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடாது. ඒක සිංහල පැත්තෙන් ඇති වෙනවද? அது சிங்கள பகுதியிலே நடைபெறுகிறதா? දෙමළ පැත්තෙන් ඇති වෙනවද? தமிழ் பிரதேசத்தில் இடம்பெறுகிறதா? මුස්ලිම් පැත්තෙන් ඇති වෙනවද? முஸ்லிம் பக்கத்தில் இடம்பெறுகிறதா? ભેදකින් තොරව எந்த விதமான பேதமும் இன்றி අපි නීතිය ඉටු කරන්න බැඳී සිටින ආණ්ඩුවක්. ඒකට මේ රටේ සියලු ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. நாங்கள் சட்டத்தை சரியான முறையில் நிறைவேற்ற அரசாங்கம் இதற்கு உங்களுடைய அனைவரும் ஒத்துழைப்பு தேவையாக இருக்கின்றது. මට දැන් කියන තමුන් වහන්සේලා இப்பொழுது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ඒක හරිද වැරදිද? அது சரியா பிழையா என்று. එහෙම කරන්න ඕනේ නැද්ද? அப்படி செய்ய தேவையில்லையா? ඒ විතරක් නෙවෙයි අපි அது மாத்திரமல்லாமல் நாங்கள் පාස්කු ප්‍රහාරය පිළිබඳවත් ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ඒවා සිද්ධ වෙලා තියෙනවා. அது நடைபெற்றிருக்கின்றது. හැබැයි අපි පරීක්ෂණ පවත්වනවා. அதற்கான விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. දේවල් සිද්ධ වෙන්න දෙන්නේ නැහැ විතරක් නෙවෙයි. அது நடைபெறாமல் இருப்பது மாத்திரமல்ல, සිදු වුණු දේවල් වලත් நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக ඇත්ත මේ රටේ ජනතාවට එළිදරව් කරන එක අපේ ආණ්ඩුවේ වගකීම. உண்மையை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது எங்களது அரசாங்கத்தின் பொறுப்பாக இருக்கிறது. එහෙම ආණ්ඩුවක් ඕනේ නැද්ද? இவ்வாறு அரசாங்கம் தேவையில்லையா எங்களுக்கு? එහෙම ආණ්ඩුවක් අපි හදලා තියෙනවා. இவ்வாறு அரசாங்கத்தை தான் ජාතිවාදයට වැටෙන්නේ නැති ආණ්ඩුවක්. இனவாதத்தின் மூலமாக விழாத ஒரு அரசாங்கம். ඒ විතරක් නෙවෙයි අපි அது மாத்திரமல்லாமல் நாங்கள் නීතිය විධාන ආධිපත්‍ය නිසි පරිදි තහවුරු කරනවා. சட்டம் ஒழுங்குகளை சரியான முறை நாங்கள் செய்து வருகின்றோம். අපේ රටේ නීතිය තිබුණේ කොහොමද? எங்களது நாட்டிலே சட்டம் எவ்வாறு இருந்தது? ධනය තියෙන බලය තියෙන අයට එක නීතියක්, அவர்களுக்கு சொத்துக்கள் இருந்தால், அதிகாரம் இருந்தால் அவர்களுக்கு ஒரு சட்டம், දුප්පත් දුබලයට තව නීතියක්. ஏழைகள் ஒன்றுமில்லாத மக்களுக்கு இன்னும் ஒரு சட்டம். ඒ යුගය අපේ රට ඉවරයි. அந்த யுகம் இப்பொழுது எங்களது நாட்டிலே முடிவிட்டிருக்கிறது. කාට සමානව නීති ඉටු කරන රටක් බවට මේ රට අපි පරිවර්තනය කරලා තියෙනවා. எல்லோருக்கும் பொதுவான சட்டத்தை அமல்படுத்துகின்ற நாடாக நாங்கள் இப்பொழுது ஆக்கியிருக்கின்றோம்.
නැත්තම් පොලිස්පති කෙනෙක් අත්අඩංගුවට ගනීද? அப்படி இல்லாட்டி ஒரு பொலிஸ் மா அதிபரை கைது செய்யப்படுமா? කවදාවත් எப்போதாவது நடந்திருக்கா? වෙන ආණ්ඩුවක් තිබ්බනම් ඒවා වෙන්නේ නැහැ. வேறொரு அரசாங்கம் இருந்திருந்தால் ஒரு நாளும் இது நடந்திருக்காது. මේ වෙලාවෙත් මම දන්න විදිහට இந்த நேரத்திலும் எனக்கு தெரிந்த வகையிலே හිටපු ඇමතිවරු 3 දෙනෙක් ඇතුළේ முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் உள்ளே. ඕන්න දෙම ආණ්ඩුවක් இவ்வாறு அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லையா? වෙනදා බලය තියෙන අයට අත තියන්නේ නැහැ. எங்களது முன்னே நாட்களிலே அதிகாரம் உள்ளவர்கள் மீது யாரும் கை வைக்க மாட்டார்கள். ධනය තියෙන අයට අත තියන්නේ නැහැ. அதே போன்று சொத்து உள்ளவர்களுக்கு ඔන්න අපි ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. நாங்கள் பாருங்கள் ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். හැම කෙනාටම සාධාරණව නීතිය ඊට කරන ආණ්ඩුවක්. எல்லோருக்கும் நியாயமான முறையிலே சட்டத்தை செயல்படுத்துகிற அரசாங்கம். දැන් ඔය පොඩි පොඩි ගෙවල්ලා කාමරාස්සේ රැස්වීම් තියතිය කට්ටිය කතා කරනව නේද? இப்ப சின்ன சின்ன வீடுகள்ல சின்ன சின்ன ரூம்கள்ல கூட்டம் நடத்தி கதைச்சு கொண்டிருக்காங்க. ඇයි? ஏன் அது? නීතිය ක්‍රියාත්මක කරනවට බය අය. சட்டத்தை நிறைவேற்றப்படுவதற்கு பயப்படுபவர்கள். ගොඩක් බය වෙන්න ඕන. நிறைய பயப்படணுமா? හොඳ නැද්ද මේ විදිය? இவ்வாறு போவது நல்லதில்லையா? ඒ විතරක් නෙවෙයි. அது மாத்திரமல்ல, අපි ආර්ථිකය ගොඩනගමින් තියෙනවා. நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இருக்கிறோம். දැන් මේ වේදිකාවල කෑමර දෙන අය இந்த மேடைகளில் சத்தம் போடுபவர்கள் රට දුප්පත් භාවයට පත් කරා. இந்த நாட்டை ஏழ்மையாக ஆக்கியவர்கள். ගෑස් නැති කරා. கேஸ் இல்லாமல் ஆக்கினார்கள். තෙල් නැති කරා. எங்களது எரிபொருள் இல்லாமல் ஆக்கினார்கள். බෙහෙත් නැති කරා. மாத்திரைகள் இல்லாமல் ஆக்கினார்கள். අපේ රටේ දොස්තරලා රට දාලා ගියා. எங்களது நாட்டிலிருந்து வைத்தியர்கள் நாட்டை விட்டு රට சென்றார்கள். විනාශ කරා. இந்த நாட்டை அழித்தார்கள். ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ තීන්දුවක් තියෙනවා. உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கின்றது. මේ ආර්ථික කඩාවැටීමට හේතුව இந்த பொருளாதாரம் வீழ்ந்ததற்கு காரணம் කවුද වග කියන්න ඕන කියලා? யார் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று இருக்கின்றது. කවුද වග කියන්න ඕන කියලා ශ්‍රේෂ්ඨාධිකරණ කිව්වේ? யார் பொறுப்பு கூற வேண்டும் உயர்நீதிமன்றம் சொன்னது? මහින්ද රාජපක්ෂ, மஹிந்த ராஜபக்ச, ගෝඨාභය රාජපක්ෂ, கோட்டாபய ராஜபக்ச, බැසිල් ராஜபக்ச, අජිත් නිවාඩ් කබ්‍රාල්, அஜித் நிவாட் கப்ரால், පීපී ජයසුන්දර. பிபி ஜெயசுந்தரன். ඒගොල්ලෝ දැන් වේදිකාවේ වෙලා කියන මොකද්ද? அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வந்து என்ன சொல்லுகிறார்கள்? ආයෙ දෙන්නලු රට හදන්න. மீண்டும் தரட்டாம் நாட்டை கட்டியெழுப்பது. හදපු හැටි දැක්කනේ. நீங்க கட்டியெழுப்பு எங்களுக்கு தெரிஞ்சுதானே? ඒගොල්ලෝ දන්නවා එහෙම ජනතාව ආයෙ රැවටෙන්නේ නැති බව. அவர்களுக்கு தெரியும் மக்கள் இன்னும் ஒரு முறை ஏமாற மாட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரியும். ඔය කෑ ගහන්නේ නීතියට බයි. அவர்கள் சத்தம் போடுவது சட்டத்துக்கு பயப்பட்டுத்தான் சத்தம் போடுகிறார்கள். වැඩියෙන් කෑ ගහන්නේ වැඩියෙන් බය කෙනා. ஆக கூடுதலா சத்தம் போடுவது ஆக கூட பயமுள்ளாள். මතක තියාගන්න. இதனை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். අපි කිසි පරීක්ෂණයට අතපොවන්නේ. நாங்கள் எந்த விதமான விசாரணைகளுக்கும் கை வைக்க மாட்டோம். පොලිස් දෙපාර්තමේන්තුව, போலீஸ் திணைக்களமானது, අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුව, குற்றவியல் திணைக்களமானது, නීතිපති දෙපාර්තමේන්තුව, சட்டமாதிபர் திணைக்களம், අල්ලස්සෝ දූෂණ කොමිසම සභාව லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவானது පරීක්ෂණ පවත්වනවා. அவர்கள் விசாரணைகள் மேற்கொள்கின்றார்கள். අපි ස්වාධීනත්වය දීලා තියෙනවා. நாங்கள் அதற்கான சுயாதீனத்தை අපි வழங்கியிருக்கிறோம். පහසුකම් දීලා තියෙනවා. அதற்கான வசதிகளை வழங்கியிருக்கிறோம். නීති මන්ද නම් නීති හදලා දෙනවා. சட்டம் போதாதென்றால் சட்டத்தை உருவாக்கி தருகிறோம். පහුගිය 8 වෙනිදා නීතිය සම්මත කරා. கடந்த 8ஆம் தேதி சட்டத்தை உருவாக்கினோம். නීති විරෝධීව උපයාගෙන තියෙන දේපල පවරා ගැනීමේ නීතියක්. அதாவது சட்ட விரோதமாக சொத்து சேர்த்திருந்தால் அதனை கைப்பற்றுவதற்கான சட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். රස්සාවක් කරලා පඩියෙන් උපයාගත්තා නම් තියාගන්න පුළුවන්. தொழிலொன்று செய்து அதன் மூலமாக வாங்கியிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். ගොවිතැනක් කරලා ආදායම උපයාගත්තා නම් තියාගන්න පුළුවන්. விவசாயம் செய்து அந்த வருமானத்தின் மூலமாக பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். ව්‍යාපාරයක් කරලා ආදායම උපයාගත්තා නම් තියාගන්න පුළුවන්. வியாபாரம் ஒன்று செய்து அந்த வருமானத்தின் மூலமாக பெற்றிருந்தால் வைத்துக் கொள்ளலாம். හැබැයි මහජනයාගේ දේපල හොරකම් කරපු දේපල තියාගන්න අයිතියක් නැහැ. ஆனால் பொதுமக்களுடைய சொத்துக்களை களவெடுத்த சொத்துக்களை வைத்துக் கொள்வதற்கு உரிமை இல்லை. අන්න අපි නීතියක් සම්මත කරා. இதற்காக நாங்கள் பாருங்கள் ඒ දේපල පවරා ගැනීමේ නීතිය. அந்த அவர்களுடைய சொத்துக்களை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக சட்டத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். එතකොට කෑ ගහනවා. அதுக்காக சத்தம் போடுறாங்க නේද? அப்படித்தானே? ඒ නිසා මේක තමයි ආණ්ඩුව. இதுதான் அரசாங்கம். ඒ වගේම අපි ආර්ථිකය හදලා තියෙනවා. அதே போன்று நாங்கள் பொருளாதாரத்தை ආර්ථික கட்டியெழுப்பியிருக்கிறோம். ස්ථාවරභාවය ඇති කරලා තියෙනවා. பொருளாதாரத்தை நாங்கள் ஸ்திரப்படுத்தி இருக்கின்றோம். අවුරුදු 5කට පස්සේ 5 அல்லது 6 வருடங்களுக்கு பிறகு වැඩිම විදේශ සංචිත ප්‍රමාණය අද මහ බැංකුවේ තියෙනවා. அதாவது 5-6 வருடங்களுக்கு பிறகு மிகவும் அதிகமான வெளிநாட்டு நாணயம் மத்திய வங்கியில் இருக்கு. ආර්ථික ස්ථාවර කරලා තියෙනවා. பொருளாதார ஸ்திரநிலை ஏற்பட்டிருக்கிறது. රාජ්‍ය සේවකයන්ගේ වැටුප් அரச ஊழியர்களின் சம்பளம் වැඩිම ප්‍රමාණයකින් මේ අප්‍රේල් මාසෙ ඉඳන් අපි වැඩි කරලා තියෙනවා. மிக அதிகமான அளவிலே இந்த ஏப்ரல் மாதம் தொடக்கம் நாங்கள் ආර්ථික அதிகரித்திருக்கிறோம். ප්‍රතිලාභ இது பொருளாதாரத்துறை அவர்களுடைய பிரதிலாபம். අපි අලුතෙන් රස්සාවලට நாங்கள் புதிதாக தொழில் பெற்றுக்கொள்ள ආණ්ඩුවට 30000ක් බඳව ගන්නවා.
30,000 பேரை நாங்கள் சேர்ப்பதற்கு இருக்கிறோம். මන්ත්‍රීගේ ලියුම් ගන්න යන්න එපා. பாராளுமன்ற உறுப்பினர்களை கடிதம் எடுக்க தேவையில்லை. ඇමතිගේ ලියුම් ගන්න යන්න එපා. அமைச்சர்களின் கடிதம் எடுக்க தேவையில்லை. අපි පත්තරේ දැන්වීම දානවා. நாங்கள் பத்திரிகையிலே நாங்கள் அதுக்கான விளம்பரத்தை இடுவோம். ඇප්ලිකේෂන් එක දාන්න. நீங்கள் அப்ளிகேஷனை போடுங்க. විභාගයට වාඩි වෙන්න. பரீட்சைக்கு நீங்கள் වැඩිම ලකුණු ගන්න කෙනා අපි රාජ්‍ය සේවයට බඳව ගන්නවා. ஆக கூடுதலான புள்ளிகள் எடுப்பவர்களை අවුරුදු 5කට පස්සේ 30000ක් බඳව ගන්නවා. நாங்கள் 5-6 வருடத்துக்கு பிறகு 30,000 எடுக்கிறோம். 30,000 எடுக்கிறோம். අපි පොලිසියට 2000ක් බඳව ගන්නවා. நாங்கள் போலீசிற்காக 2,000 பேரை சேர்க்கிறோம். මම බැලුවා පොලිසියට நான் பார்த்தேன் போலீசிலே දෙමළ භාෂාවෙන් කතා කරන අය ගිහි ගියක් තියෙනවා. தமிழ் மொழி மூலமாக கரும மாற்றவர்களுடைய அங்கே குறை காணப்படுகிறது. තමුන්නාන්සලගේ පොලිසිය වැඩියෙන් ඉන්නේ සිංහල භාෂාවෙන් කතා කරන අය. உங்களது பிரதேசத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுதோ சிங்கள மொழி பேசுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். එහෙම නේද? அப்படிதானே? සෝගුලන්ගේ තරුණයන් ஆகையினால் உங்களது இளைஞர்களை පොලිසියට බැඳින්න උනා. நீங்கள் அவர்கள் போலீசிலே சேர வேண்டும். ඒගොල්ලෝ උනන්දු කරවන්න. அவர்களை நீங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். දෙමළ භාෂාවෙන් කතා කරන නිලධාරීන් ඉන්න පොලිසියක් අපි හදන්න ඕන. தமிழ் மொழி மூலம் கடமை ஆற்றுகின்ற போலீஸ் உத்தியோகத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். අපි උත්සාහ කරන මේ 2000 நாங்கள் இதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். හොඳ ප්‍රමාණයක් දෙමළ භාෂාවෙන් කතා කරන අය පොලිසියට බඳව ගන්න. நல்ல ஒரு அளவை இந்த 2,000 பேரிலே தமிழ் மொழி மூலம் பேசுவதை நாங்கள் சேர்க்க இருக்கின்றோம். එන්න කියන්න ඕගොල්ලෝගේ දරුවන්ට. அவர்களை உங்களது பிள்ளைகளுக்கு வரச் சொல்லுங்கள். අපි පඩිත් වැඩි කරලා තියෙනවා. நாங்கள் சம்பளம் அதிகரிக்கிறோம். තව පහසුකනුත් දෙනවා. இதற்கு இன்னும் வசதிகளும் வழங்குகிறோம். කිසි දේශපාලන බලපෑමකින් තොර රස්සාව කරන්න පුළුවන්. எந்த விதமான அரசியல் தலையிடும் என்று தொழில் செய்யலாம். හොඳ ගෞරවනීය රස්සාව බවට පොලිස් රස්සාව පත් කරන්න පුළුවන්. நல்ல ஒரு கௌரவமான தொழிலாக போலீஸ் தொழிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ඔබගේ ආරක්ෂාව සාමය වෙනුවෙන් පොලිස් නිලධාරියා ඉන්නේ. உங்களது பாதுகாப்பு அமைதிக்காகத்தான் போலீஸ் உத்தியோகத்தில் இருக்கிறது. ඒක ඉතාමත් ගෞරවනීය රස්සාවක්. அது மிகவும் ஒரு கௌரவமான தொழிலாக இருக்கிறது. පත්තරේ දැන්වීම දාපුවාම ඕගොල්ලෝගේ තරුණනුත් එවන්න පොලිසියට. பத்திரிகையிலே விளம்பரம் போட்டதன் பிற்பாடு உங்களது இளைஞர்களும் அனுப்புங்கள் போலீஸுக்காக. අපි එකතු වෙන්න ඕනේ මේ රට හදන්න. நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும். ඒ நாட்டை විතරක් නෙවෙයි අපි கட்டுவது. අස්වැසුම වැඩි කරා. அதே போன்று அது மாத்திரமல்லாமல் நாங்கள் அஸ்வசம் அதிகரித்தோம். ඒ වගේම අස්වැසුම නොලැබෙන කණ්ඩායමක් ඉන්නවා. அதே போன்றுதான் அஸ்வசம் கிடைக்காத ஒரு குழு இருக்கு. ජූනි මාසේ ஜூன் மாதம் අලුතින් අස්වැසුම ලංකාවේ පවුල් ලක්ෂ 4කට ලබා දෙන්න අපි තීරණයක් කරන් තියෙනවා. புதிதாக 4 லட்சம் குடும்பங்களை நாட்கள் சேர்க்க இருக்கின்றோம். මේ ජනතාව බලා ගන්න ඕන. இதனை பொதுமக்கள் பார்க்க வேண்டும். අපේ සෞඛ්‍ය සේවය අපි වෙනස් කරනවා. சுகாதார சேவையை நாங்கள் மாற்ற இருக்கின்றோம். බොහෝ දුරට අපේ ලෙඩක් වුණාම යන්නේ පෞද්ගලික බෙහෙත්ශාලාවට. அநேகமான சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஏதாவது நோய் வந்தா என்ன செய்வார்கள்? ஒரு பிரைவேட்டுக்கு தான் நாங்கள் போவோம், ஹாஸ்பிடல். බෙහෙත් හේත් වලට දරන වියදම වැඩි. இதற்காக நாங்கள் வைத்திய செலவழிப்பது அதிகமாக இருக்கிறது. අපි දැන් නියම ව්‍යාපෘතියක් පටන් අරගෙන තියෙනවා. நாங்கள் இதற்காக ஒரு ஆரம்ப திட்டம் ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றோம். හැම පවුලටම පවුලේ වෛද්‍යවරයෙක්. எல்லா குடும்பங்களுக்கும் குடும்ப வைத்தியர் ஒருவர். වෙන කොහෙවත් යන්න බෑ. வேற எங்கேயும் போயிடாது. මොකක් හරි අසනීපයක් වුණොත් ஏதாவது அவருக்கு சுகம் இல்லாமல் வந்தால் යන්න ඕන තමන්ගේ පවුලේ වෛද්‍යවරයා ගාවට. அவர் போகணும் அவருடைய குடும்ப வைத்தியரிடம் தான். එයා තමයි කියන්නේ කොහාටද ඊට පස්සේ යන්න ඕන කියලා. அவர்தான் சொல்ல வேண்டும் இவர் எங்க செல்ல வேண்டும் என்று. ගෙදර ගිහිල්ලා வீட்டுக்கு சென்று කොත්තමල් ටිකක් බීලා ඉන්න කිව්වොත් ඒක. கொத்தமல்லி கொஞ்சம் குடிச்சு போடுறீங்கன்னு சொன்னால் அதான். අම්පාරේ මහරෝවලට ගිහිල්ලා විශේෂඥ වෛද්‍යවරයෙක් හම්බෙන්න කිව්වොත් එහෙම. அம்பார பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்க விசேட வைத்திய நிபுணரை சந்திக்கின்றால் அதுதான். අන්න එකට පවුලේ වෛද්‍යවරයෙක් ඉන්නවා. இதற்காக குடும்ப வைத்தியர் இருக்கிறார். අපි අවුරුදු කීපයක් යනකොට நாங்கள் பல வருடங்கள் செல்கின்ற பொழுது මේ අම්මා පවුලටම இந்த எல்லா குடும்பங்களுக்கும் තමන්ගේ වෛද්‍යවරයෙක් ඉන්නවා. தனக்கான ஒரு வைத்தியர் இருப்பார். හොඳ නැද්ද එහෙම එකක්? இவ்வாறு ஒன்று நல்லது இல்லையா? අපි හදනවා එහෙම සෞඛ්‍ය සේවයක්. நாங்கள் இவ்வாறு சுகாதார சேவையை மேம்படுத்தி இருக்கிறோம். ඒ විතරක් නෙවෙයි අපි ප්‍රවාහන සේවය දියුණු කරනවා. அது மாத்திரமல்லாமல் போக்குவரத்து சேவையை நாங்கள் முன்னேற்ற இருக்கிறோம். අපේ රටේ මේ තියෙන බස් රථ எங்களது நாட்டில் இருக்கின்ற பஸ் ஆனது ගැස් වෙනවා වැඩි. அது குலுங்குறது கூட இருக்கு. බස් එකේ කොළඹ ගිහිල්ලා ගෙදර ආවොත් பஸ்ல கொழும்பு போய் வீட்டை வந்தால் පෙන්ඩෝල් දෙකක් ගහලා බුදිය ගන්න ඕන. பெட்ரோல் 2 போட்டு தான் நித்திர නැද්ද? விடணும். அப்படி இல்லையா? එහෙමනේ තත්ත්වය. அப்படிதான் நிலைமை. අපි වෙනස් කරන මේ ප්‍රවාහන සේවය. இவ்வாறு இருக்கின்ற இதை நாங்கள் மாற்ற இருக்கின்ற இந்த போக்குவரத்து மிகவும் நல்ல ஒரு வசதி உள்ள ගැස් වෙනවා අඩු குலுங்கு இல்லாமல் இருக்கின்ற බස් රථ සේවයක් බවට මේ බස් රථ සේවය පටන් ගන්නවා. பஸ் சேவையாக இந்த பஸ் சேவை மாற்ற இருக்கின்றோம். අපි ආරම්භයක් වශයෙන් නාගරික සේවා පටන් ගන්නවා. இதனை ஆரம்பமாக நாங்கள் நகர சேவையை ஆரம்பித்திருக்கிறோம். මේ අවුරුද්දේ අපි අයවැය කෙනෙක් කෝටි 300ක් වෙන් කරා අලුත් බස් රථ ගේන්න. இந்த வருடத்திலே வரவு செலுத்தத்தின் மூலமாக හොඳ බස් රථ 300 கோடியை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் புதிய பஸ்களை வாங்குவதற்காக. நல்ல பஸ் හොඳයිනේ. நல்லதானே? ප්‍රවාහන සේවය දියුණු කරනවා. போக்குவரத்து சேவையை முன்னேற்றுகின்றோம். ඊළඟ අධ්‍යාපනය. அதன் பின்னர் கல்வி.
මේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක් ඕන. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு கல்வி வேண்டும். මේ තියෙන අධ්‍යාපන ක්‍රමයෙන් இப்போது இருக்கின்ற இந்த கல்வி முறையின் மூலமாக මේ දරුවෝ විශාල ලෙස පීඩාවටපත් වෙනවා. இந்த பிள்ளைகள் மிகவும் அதிகமான அளவிலே தாக்கத்துக்கு உள்ளாகின்றார்கள். ලොකු බෑග් එකක් அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேக் உண்டு. දරා ගන්න බැරි තරඟයක්. அவர்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத போட்டி. ඉස්කෝලේ යනවා. ஸ்கூலுக்கு போகிறார்கள். ඉතුරු කාලේ පන්තියට යනවා. மிச்ச நாள் அவர் வகுப்புகள் මේ போகிறார்கள். ළමයිට ජීවිතයක් නැහැ. அந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே இல்லை. ඒ නිසා අපි මේ අධ්‍යාපන ක්‍රමය වෙනස් කරනවා. ஆகையினால் இந்த கல்வி முறையை நாங்கள் மாற்றுகிறோம். දෙමව්පියන්ට බරක් නොවෙන, பெற்றோருக்கு பாரம் இல்லாத, දරුවන්ට පීඩාවක් නොවෙන பிள்ளைகளுக்கு தாக்கம் இல்லாத අලුත් අධ්‍යාපන ක්‍රමයක් අපි අපේ රටේ හදනවා. புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் இந்த நாட்டில் உருவாக்கி இருக்கிறோம். 2026 එක පටන් ගන්නවා. 2026ஆம் ஆண்டிலே அதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். 2026 පළවෙනි පන්ති ඇතුළත් වෙන දරුවන්ටයි 2026ஆம் ஆண்டு முதலாம் வகுப்பில் சேருகின்ற பிள்ளைகளுக்கு 2026 6 පන්තියේ දරුවන්ටයි 2026 என்று இருக்கிற 6ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கும் අලුත් බර නැති විෂය නිර්දේශයක් හඳුන්වා දෙනවා. அவர்களுக்கு பாரம் இல்லாத பாட விதானங்களை நாங்கள் ஆக்க இருக்கின்றோம். මේ දරුවන් මේ පීඩාවෙන් ගලව ගන්න ඕන. இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த அவர்களுடைய தாக்கத்திலிருந்து ඒ நாங்கள் නිසා රජයේ வெளியெடுக்க- ප්‍රධාන වගකීම இது அரசாங்கத்துக்கு ஒரு பிரதான பொறுப்பாக இருக்கிறது. අධ්‍යාපනය, கல்வி, සෞඛ්‍ය, சுகாதாரம், ප්‍රවාහනය போக்குவரத்து මේ තුන ඉතාමත් දියුණු රටක් බවට මේ රට පත් කරනවා ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. இவை மூன்றையும் நல்ல முறையிலே கட்டி எழுப்பியதாக இந்த இடசே- தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் நிச்சயமாக செய்யும். අපේ ගම්වල ප්‍රශ්න විසඳන්න ඕන. எங்களுடைய கிராமத்திலே இருக்கிற பிரச்சனை මම தீர்க்க දන්නා வேண்டும். මේ ප්‍රදේශ ගොඩක් ජනතාව කුෂ්කර්මාන්තයත් එක්ක යැපෙන්නේ. எனக்கு தெரியும் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் கூடுதலான விவசாயம் செய்ய ஈடுபடுகின்றவர்கள். සේනානායක සමුද්‍රයෙන් තමයි වතුර ගලාගෙන ඉන්නේ. சேரநாயக்க சமுத்திரத்திலிருந்து தான் உங்களுக்கு தண்ணீர் வருகின்றது. ඇලවේලි කැඩිලා, அவர்கள் வந்து வருகின்ற வாய்க்கால்கள் உடைந்திருக்கின்றது. ඇලිකට් කැඩිලා, அதே போல அணைக்கட்டுகள் உடைந்திருக்கின்றது. වගාවක් හරියට කරගන්න විදියක් නැහැ. விவசாயத்தை சரிய முறையில் செய்ய පෞද්ගලික முடியாது. විශාල ගම් වතුරක් ගැලුවා. கடந்த நாட்களிலே வெள்ளம் ஏற்பட்டது. අපි ඒ ගම් වතුර සියලු දෙනාට මේ වන විට වන්දි ගෙවීම අවසන් කරලා තියෙනවා. நாங்கள் கடந்த வெள்ளத்திலே பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்கி இருக்கிறோம். இவகமே- வந்தி வழங்கி ඒ இருக்கின்றோம். වගේම ඇලිවේලි ඇනිකට් හදන්න අපි මුදල් වෙන් කරලා තියෙනවා. அதே போன்றுதான் எலிவேரிய அணைக்கட்டை கட்டுவதற்காக நாங்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறோம். රුපියල් 15000 තිබුණු පෝරසාන ආධාරය 25000 දක්වා අපි වැඩි කරා. 15000 இருந்த உரமானியத்தை நாங்கள் 25000 ஆக்கி இருக்கின்றோம். පෝර දුන්නේ වී වගාවට විතරයි. உரம் வழங்கியது நெல்லுக்கு மாத்திரம்தான். අපි මේ යල් කන්නේ ඉඳන් எதிர்வருகின்ற போகத்தின் மூலமாக කුඹුරේ එළවලු වගා කරනවා නම් ඒ සඳහාත් රුපියල් 15000ක පෝරසාන ආධාරයක් දෙන මේ යල් කන්නේ ඉඳන් அவர்கள் தங்களுடைய நிலங்களிலே அவர்கள் மரக்கறி செய்தாலும் கூட அவர்களுக்கு 15000 வழங்க இருக்கின்றோம். තමුන්වන්සලා වගා කරන්න. நீங்கள் உங்களது விவசாயங்களை මේ மேற்கொள்ளுங்கள். රටේ ආර්ථිකය හදන්න ඕන. எங்களது நாட்டிலே நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். මේ කන්නේ වී මිල කොහොමද? இந்த போகத்திலே நெல் விலை எவ்வாறு இருந்தது? නල්ලම්. හරි. හොඳයි වී මිල. நெல் விலை நல்லதானே? අය පහළ වැටෙන්න දෙන්නේ නැහැ. மீண்டும் அந்த நெல் விலை இறங்குறது தாரல. වී මිල පහළ වැටෙන්න නෙමෙයි, හාල් මිල ඉහළ යන්න දෙන්නෙත් නැහැ. அதே போன்று நெல்லின் விலை குறைவடையாது இருக்கும் போதோடு அரிசியின் விலை கூடாமல் இருப்பதையும் பார்த்துக் கொள்வோம். මේ ඔක්කොටම අපි සැලසුම් හදලා තින්නේ. இவை அனைத்துக்கும் நாங்கள் திட்டங்களை திட்டி මේ இருக்கின்றோம். ගොවි ජනතාවත් බලා ගන්නවා. இந்த விவசாய மக்களை நாங்கள் பார்த்துக் හොඳ கொள்வோம். ජීවිතයක් අපි හදලා දෙනවා. அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம். ඒ වගේ මේ ගම්වල පාරවල්, அதே போன்றுதான் எங்களது கிராமங்களின் போக்கு, வீதிகள் போக்கு இருக்கின்றது. පාසල් රෝහල් වල ගොඩනැගිලි அதே போன்று பாடசாலை අවශ්‍ය வைத்தியசாலை පාසල් கட்டடங்கள், ඔක්කොම හදන්න ඕන. இதற்காக தேவைப்படுகின்ற வசதிகள் எல்லாம் செய்ய ඒවා வேண்டும். හදන්න පුළුවන්. இவைகள் அனைத்தையும் செய்யலாம். අපි සල්ලි ඉතුරු කරලා තියෙනවා. நாங்கள் இதற்காக பணங்களை மீதப்படுத்திருக்கிறோம். සල්ලි නාස්ති නොකර තියෙනවා. நாங்கள் பணத்தை வீண்விரயம் செய்யவில்லை. මම තමුන්වන්සලා සතුටින් කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். මේ 2025 වසර තමයි இது 2025ஆம் ஆண்டு தான். භාණ්ඩාගාරයට වැඩිම සල්ලි උපයන වසර. இந்த எங்களுடைய திரைசேரிக்கு மிக அதிகமாக பணம் சேருகின்ற வருடமாக இருக்க போகின்றது. විශාල සල්ලි ප්‍රමාණයක් භාණ්ඩාගාරයට එනවා. மிக அதிகமான பணம் திரைசேரிக்கு வரப்போகின்றது. අපිව නාස්ති කරන්නේ නැහැ. நாங்கள் அந்த பணத்தை வீண்விரயம் செய்ய අපිව மாட்டோம். හොරකම් කරන්නේ නැහැ. நாங்கள் களவெடுக்க மாட்டோம். අද ලංකාවේ පළවෙනි වතාවට ආණ්ඩුවක් හැදිලා තියෙනවා. இப்பொழுது இலங்கையிலே முதல் முறையாக ஒரு அரசாங்கம் உருவாகி இருக்கிறது. ජනාධිපතිවරයා, ஜனாதிபதியானவர், කැබිනට් මණ්ඩලය, அதே போன்று அமைச்சரவை, පාර්ලිමේන්තුව பாராளுமன்றம், මේ කිසි කෙනෙක් இவர்கள் யாரும் මහජනයාගේ සතයක් හොරකම් කරන්නේ නැති, නාස්ති කරන්නේ නැති ආණ්ඩුවක්. பொதுமக்களுடைய ஒரு சதமேனும் களவெடுக்காத வீண்விரயம் செய்யாத அரசாங்கம். වෙන කාටවත් පුළුවන් ද මේ ආණ්ඩුවක් හදන්න? வேற யாருக்கும் இப்படியான அரசாங்கத்தை உருவாக்க இயலுமா? ජාතික ජනබලවේගයේ පමණයි. தேசிய மக்கள் சக்திக்கு மாத்திரம்தான். අපි හදලා තියෙන මේ ආණ්ඩුවක්. நாங்கள் அவ்வாறு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம். ඒ වගේම அதே போன்று හොරකම් කරපු අයටත්
පාඩමක් උගන්වන ආණ්ඩුවක් මතක තියාගන්න මේක. களவெடுத்தாக்களுக்கும் பாடம் படிப்பிக்கிற அரசாங்கம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். පරීක්ෂණ පටන් ගන්න තියෙන්නේ. இதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. අනිවාර්යයෙන් මේ වැඩ ටික කරනවා. நிச்சயமாக இந்த வேலைகளை செய்வோம். කරන්න ඕනේ නැද්ද? செய்ய தேவையில்லையா? කරන්න ඕන. செய்யணும். ඒතර මොකද්ද දැන් අපිට ඕන? இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? දැන් අපි ඊළඟ නොවැම්බර් මාසේ අලුත් අයවැයලයක ඉදිරිපත් කරනවා. இதன் பின்னர் நாங்கள் எதிர்வரும் நவம்பர் மாதம் புதிய வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்க இருக்கிறோம். ඒතර මේ සමන්තුරේ ප්‍රාදේශ සභාව அப்பொழுது இந்த சம்மாந்திர பிரதேச சபை ප්‍රාදේශ සභාවට ගොඩක් වැඩ තියෙනවා. பிரதேச சபைக்கு நிறைய வேலைகள் இருக்கும். පෙර පාසල් ටික නඩත්තු කරන්න, பாலர் பாடசாலைகளை அவர்கள் நடத்தி செல்ல வேண்டும். කැලි කසලා අයින් කරන්න, அதே போன்று குப்பைகளை அகற்ற வேண்டும். ආණු පද්ධතිය පිරිසුදු තියාගන්න, அதே போன்று கான்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். ගම්වල පාරවල් ටික හදන්න, கிராமத்திற்கு வீதிகளை கட்டியெழுப்பும் செய்ய வேண்டும். ආදානාගාරය නඩත්තු කරලා තියාගන්න. அதே போன்று மையவாடிகளை சரியான முறையில் செய்ய මේ ආදී வேண்டும். ජනතාවගේ විශාල වැඩ කොටසක් ප්‍රාදේශ සභාවට තියෙනවා. இவ்வாறு மிக அதிகமான வேலைகள் பிரதேச சபைக்கு இருக்கின்றது. ඒ සඳහා ප්‍රාදේශ සභාවට වරිපණම් බදු එකතු කරනවා. அதற்காக பிரதேச சபைக்கு வரிப்பணம் மூலமாக வருமானம் சேர்க்கின்றது. විවිධාකාරයේ බදු එකතු කරනවා. பல்வேறு வழிபட்ட வகையிலே அதுக்காக பணம் බදු சேர்க்கிறது. එකතු කරලා සමන්තුරේ ප්‍රාදේශ සභාවට සල්ලි එනවා. இவ்வாறு சேருகின்ற வரி சம்மாந்துறை பிரதேச சபைக்கு வருகின்றது. හැබැයි මොකද වෙන්නේ? ஆனால் என்ன நடக்கிறது? සමන්තුරේ ප්‍රාදේශ සභාවේ ගොඩක් වැඩ කරන්න තියෙනවා. சம்மாந்துறை பிரதேச சபையிலே ஏராளமான வேலைகள் செய்ய இருக்கின்றது. ඇවිල්ලා තියෙන සල්ලි ටික මදි. வந்திருக்கின்ற பணம் போதாது. දැන් මොකද කරන්න ඕන? இப்ப என்ன செய்யணும்? ප්‍රාදේශ සභාවේ සල්ලි වලින් කරන්න ඕන වැඩ ටික තෝරා ගන්නවා. பிரதேச சபையில் இருக்கின்ற பணத்தின் மூலமாக செய்கின்ற வேலைகளை தெரிந்தெடுத்துக் கொள்வது. මදි ඒවට குறைவாக வருவதற்காக ව්‍යාපෘති ටික හදලා அதற்கான திட்டங்களை வகுத்து දිස්ත්‍රික් සංවර්ධන කමිටුවෙන් අනුමත කරලා மாவட்ட அபிவிருத்தி குழு மூலமாக අපිට එවන්න ඕන මුදල් අමාත්‍යාංශයට. எங்களுக்கு அனுப்ப வேண்டும் நிதி அமைச்சுக்கு. මෙන්න සමන්තුරේ ප්‍රාදේශ සභාවේ ආදායම, இதுதான் சம்மாந்திர பிரதேச சபையின் வருமானம். මෙන්න මේ වැඩ ටික අපිට කරන්න පුළුවන්. இந்த வேலைகளை நாங்கள் செய்யலாம். මේ වැඩට සල්ලි මදි. இந்த வேலைகளுக்கு பணம் போதாது. ඒකට සල්ලි දෙන්න කියලා මහා ආණ්ඩුවෙන් ඉල්ලන්න පුළුවන්. அதற்காக பணம் தாருங்கள் என்று மத்திய அரசாங்கத்திடம் கேட்கலாம். අපි මොකද කරන්නේ? நாங்கள் என்ன செய்வோம்? යෝජනා දිහා බලනවා. அந்த அவர்களுடைய திட்டத்தை நாங்கள் பார்ப்போம். සමන්තුරේ ප්‍රාදේශ සභාවේ ඉන්න කවුද කියලා බලනවා. சம்மாந்திர பிரதேச சபையில யார் இருக்கிறார் என்று பார்ப்போம். ජාතික ජනබලවේගයේ කට්ටිය ඉන්නවනම් தேசிய மக்கள் சக்தியின் ஆட்கள் இருந்தால் ඇස් පියාගෙන අනුමත කරනවා. கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் அனுமதி வழங்குவோம். ஏய். ஏன் ඇයි? ஏன் අපිට විශ්වාසයක් තියෙනවා. එවලා තියෙන හොඳ ව්‍යාපෘතියක්, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவர்கள் அனுப்பி இருப்பது நல்ல ඉල්ලලා තියෙන திட்டம். කොන්ක්‍රීට් පාරක්, அவர்கள் கேட்டிருப்பது கான்கிரீட் வீதி. පාරට ඔක්කොම කොන්ක්‍රීට් යනවා කියලා අපි දන්නවා. அந்த வீதிக்கு நல்ல கான்கிரீட் எல்லாம் போகும் என்று எங்களுக்கு தெரியும். එහෙමනේ. அப்படித்தானே? වෙන කාගෑරි ප්‍රාදේශ සභාව තියෙනවා. வேறு யாரா பிரதேச சபை இருக்கு? ඒගොල්ලොත් වෙන කොන්ක්‍රීට් පාරකට සල්ලි ඉල්ලලා. அவர்களும் கான்கிரீட் ரோடு செய்வதற்கு காசு கேட்டிருப்பார்கள். අපි මොකද කරන්නේ? நாங்கள் என்ன செய்வோம்? පාරට කොච්චර යනවද? அந்த வீதிக்கு எவ்வளவு போகும், සාක්කුවට කොච්චර යනවද කියලා බලනවා. அவர பொக்கெட்டுக்கு எவ்வளவு என்று பார்ப்போம். එහෙම ගියේ නැද්ද? அப்படி போகலையா? සභාපතිලාගේ සාක්කුව වලට ගියේ නැද්ද? தலைவர்கள் பொக்கெட்டுக்கு போகலையா? මහා ආණ්ඩුව හොරකම් කරන්නේ නැතුව, மத்திய அரசாங்கம் களவெடுக்காமல், නාස්ති කරන්නේ නැතුව, வீண்விரயம் செய்யாமல், සල්ලි එකතු කරලා பணத்தை சேகரித்து සමන්තුරේ ප්‍රාදේශ සභාවට වෙන හොරකම් කරන්න. சம்மாந்திர பிரதேச சபைக்கு களவெடுங்கள் என்று அனுப்புறது. එවන්න ඕනද? அப்படி எவன் அனுப்பணும். போடுறது? அப்படி அனுப்பணுமா? එවන්නේ. அப்படி அனுப்புறல. එවන්නේ. அனுப்புறல. ඇයි අපි ඉතුරු කරන සල්ලි? ஏனென்றால் நாங்கள் மிச்சம் பிடிக்கின்ற சல்லி, අසීරුවෙන් උපයා ගන්න සල්ලි நாங்கள் அதனை உருவாக்க சேர்த்துக் கொள்ளுகின்ற பணமாக இருக்கிறது. හොරකම් කරන්න මෙහෙට එවනවා. களவெடுக்கிறது இங்கே அனுப்புற. අං ඇවිල්ලාද බලන්න ඕනේ මේ වන්ද. கொம்பு வந்து அனுப்ப ஆக்கணும். එවන්නේ. அப்படி அனுப்புறல. එහෙනම් මොකද වෙන්න ඕනකම තියෙන්නේ? ஆகையினால் என்ன நடக்க வேண்டும்? මධ්‍යම ආණ්ඩුවේ විශ්වාසය තියෙනවනේ මේ සභාව ගැන. மத்திய அரசாங்கத்துக்கு இந்த சபையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். හොඳ කට්ටියක් ඉන්නේ. நல்ல ஆட்கள் இருக்கிறார்கள். හොරකම් කරන්නේ නැති කට්ටියක් ඉන්නේ. களவெடுக்காத ஆட்கள் இருக்கிறார்கள். නාස්ති කරන්නේ නැති කට්ටියක් ඉන්නේ. வீண்விரயம் செய்யாத ஆட்கள் இருக்கிறார்கள். ඇස් පියාගෙන සල්ලි ටික එවන්නම්. கண்ணை மூடிக்கொண்டு பணத்தை එහෙනම් அனுப்பலாம். මොකද කරන්න ඕන? ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? මේ ප්‍රාදේශ සභාව මේ නගර සභාව இந்த பிரதேச சபையை, நகர சபையை බාර දෙන්න ඕන ජාතික ජනබලවේගයට. பாரம் கொடுக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியிடம். නැත්තම් මොකද වෙන්නේ? இல்லாட்டி என்ன நடக்கும்? ආණ්ඩුව හොරකම් කරන්නේ, அரசாங்கம் களவெடுக்காது, ප්‍රාදේශ සභාව හොරකම් කරනවා. பிரதேச சபையில களவெடுப்பாங்க. ආණ්ඩුව නාස්ති කරන්නේ නැහැ, அரசாங்கமா வீண்விரயம் செய்யாது, ප්‍රාදේශ සභාව නාස්ති කරනවා. பிரதேச சபையில வீண்விரயம் செய்வார்கள். ආණ්ඩුව වැඩ කරන්න හදනවා, அரசாங்கமான வேலை செய்ய பார்க்கும், ප්‍රාදේශ සභාව කකුලෙන් අදින්න හදනවා. பிரதேச சபையானது காலை பிடிச்சு கொண்டு இழுப்பாங்க. හරියන්නේ නැහනේ. இப்படி சரி வராதானே? එහෙනම් මොකද කරන්න ඕන? ஆகையினால் என்ன செய்யணும்? මහා ඡන්දෙදී பொது தேர்தலிலே මේ සමන්තුරේ ආසනය இந்த சம்மாந்திர தேர்தல் தொகுதியிலே අපි ජයග්‍රහණ කරා වගේ
எங்களை வெற்றி பெற்று நீங்கள் வைத்தது වැඩි போன்று ප්‍රමාණයකින් அதிகமான அளவிலே මේ සමන්තුරේ ප්‍රාදේශ සභාව சம்மாந்திர பிரதேச சபையை ජාතික ජනබලවේගයට බාර දෙන්න தேசிய மக்கள் சக்திக்கு අපි பாராட்டுங்கள். ඔක්කොම එකතු වෙලා நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து රටයි நாட்டையும் ගමයි ஊரையும் ඔක්කොම හදන්න මැදිහත් වෙමු. எல்லாவற்றையும் ඒ වෙනුවෙන් සියලු දෙනා එකතු වෙමු. அதற்காக ஒன்று சேருவோம். ඒ වෙනුවෙන් සියලු දෙනා මැදිහත් වෙමු. அதற்காக அனைவரும் நாங்கள் ඒ වෙනුවෙන් சேருவோம். අපි තා දක්ෂ කණ්ඩායමක් ඉදිරිපත් කළා තියෙන්නේ. அதற்காக நாங்கள் திறமையான குழுக்களை කවදාවත් கொடுக்கிறோம். දූෂණයක් පිළිබඳ චෝදනාවක් නැති. அவர்களுக்கு எந்த ஒரு நாளிலும் ஒரு අපේ සහෝදරියන් சொந்தமா ஊழல் சம்பந்த අපේ குற்றச்சாட்டு இல்லை. සහෝදරවරුන් எங்கள் சகோதரிகள் මුස්ලිම් சகோதரர்கள் සහෝදරියන් முஸ்லிம் சகோதரிகள் අපේ දෙමළ සහෝදරියන් தமிழ் சகோதரிகள் මේ ඔක්කොම අපි එකතු වෙලා ඉන්නවද? எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். මෙහෙම වේදිකාවක් තිබද මේ රටේ කවදාවත්? இதற்கு முன்ன இப்படி ஒரு மேடை ஒன்று இருந்ததா? මේවා තමයි ජාතික සමගිය වේදිකාව. இதுதான் தேசிய ஒற்றுமையின் மேடையாக අපි இருக்கிறது. ඔක්කොම එකතු වෙලා ඉන්න බව පෙන්වන වේදිකාව. நாங்கள் அனைவரும் ஒன்று මේක சேர்ந்திருக்கிறோம். තමයි රටේ ජයග්‍රහණ වේදිකාව. இதுதான் நாட்டின் வெற்றியாக ඒ இருக்கிறது. වෙනුවෙන් අපි ඔක්කොම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று ඒ சேர்வோம். වෙනුවෙන් අපි ඔක්කොම පෙරට යමු කියලා ආරාධනා කරමින් இதற்கு நாங்கள் මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි. ජය වේවා. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். இதுவரை இந்த மாபெரும் பிரச்சார மேடையிலே எங்களுக்காக உரை நிகழ்த்திய எங்கள் அன்பு ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தியினுடைய தேசிய தலைவர் எங்கள் அன்புக்குரிய அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். வரலாற்றிலே தீய தீயை அணைத்திட மறுமலர்ச்சியில் புது யுகத்தை படைத்திட பசியை வறுமையை தூர விரட்டிட அழகிய நாளைக்கு நாட்டை உயர்த்திட இன்று ஒரு நாடும் ஒரு குழுவாகும் சுபவேளையில் நாடு அனுரவிடும் இன்று முழு நாடும் ஒரு குழுவாகும் சுபவேளையில் நாடு அனுரவிடும் மனித உணர்வினை கருத்தினில் எடுத்து இருள் அரக்கனை அழித்தே சுதந்திர போரை விரும்பிடும் மக்களுடன் சேர்ந்து வருகிறார் அனுர. இன்று முழு நாடும் ஒரு குழுவாகும் சுபவேளையில் நாடு அனுரவிடும் இன்று முழு நாடும் ஒரு குழுவாகும் சுபவேளையில் நாடு அனுரவிடும். வடக்கிலும் தெற்கிலும் திசையெங்கிலும் உள்ளங்கள் விரும்பிடும் இவர் ஒருவரே. ஏலங்களின்றி இலங்கையிலே மக்கள் அலை எழுந்தது அதனாலே. சுபீட்சமான வளமான எதிர்காலத்திற்கு தேசிய மக்கள் சக்தியே என்றும் இந்த மக்களுக்காக உறுதுணை